கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக என்று நம்புகிறேன். நிச்சயமாக தேவனுடைய பிரசன்னம் எங்கேயோ அங்கே விடுதலை. அந்த இடத்தில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்கியம் சங்கீதம் 37வது சங்கீதம் 18வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும். 19வது வசனம்: அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவது என்னவென்றால், உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. சிறிய நாட்கள் அல்ல, உத்தமமாய் தேவனுடைய சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த சுதந்திரமாகிய நல்ல வாழ்க்கை, நல்ல சமாதானம், இந்த உலகத்தினுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கிருபை, அந்த மனிதரோடு யார் உத்தமமாய் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு பாக்கியம் நன்மையும் தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆளுடைய உத்தமாயம் நடக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்தில் பாக்கியவான்கள் பாக்கியவாட்டி என்று சொல்லி. அதனால் ஆண்டவருடைய நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய கற்பனையின்படி, அவர் நமக்கு கொடுக்கிற கட்டளையின்படி. ஆளுடைய அந்த தேசத்தில் நாம் வைத்திருக்கிற என்ன காரணம்? நான் ஆளுடைய பிரயோஜனமுள்ள ஒரு பிள்ளையாக வாழ வேண்டுமே. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவனுடைய சித்தத்துக்கு உட்பட்டு நான் வாழும் போது ஆளுடைய இந்த உலகத்தில் நான் ஒரு பாக்கியவதியாக பாக்கியவானாக ஒரு மனிதன் மாறுவான். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சுதந்திரம், அவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் சுதந்திரம், ஒரு சமாதானத்தின் சுதந்திரம், ஒரு பாதுகாப்பின் சுதந்திரம், அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒரு சிறிய நாட்கள் அல்ல, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய குடும்பத்தோடு ஒரு மனிதரோடு அது ஹல்லேலூயா சுதந்திரமாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. 19வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் பல ஆளுடைய நெருக்கடிகள் வரும். இந்த வாழ்கிற உலகம், நிலையற்ற உலகத்தில் இருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஹல்லேலூயா நம்மை விளைத்தள்ளுகிற காரியங்கள், நம்மை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் அந்த ஆபத்து நிறைந்த நாட்களிலும் பொல்லாப்பு நிறைந்த நாட்களிலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நமக்கு கொடுக்கிறது என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். எப்பேற்பட்ட இந்த உலகத்தில் பஞ்சங்கள் பாடுகள் வந்தாலும் தேவனை பற்றி உத்தமமாய் நடக்கிற ஒரு பிள்ளைக்கு ஆண்டவருடைய சுதந்திரமாகிய ஆளுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆளுயா அப்பேற்பட்டவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்து எப்பேற்பட்ட பஞ்ச காலத்திலும் எப்பேற்பட்ட காலகட்டங்கள் வந்தாலும் நம்மை நெருக்கினாலும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆண்டவருடைய பிரசன்னமும் நம்மை தாங்கி வழிநடத்தும். ஆளுயா நம்மை விழாமல் பாதுகாத்து நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நம்முடைய ஒரு ஆசீர்வாதமாய் இவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை உலகம் காணுவதற்காக ஆண்டவர் நிலைநிறுத்துவார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நாம் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் தான் ஆண்டவர் என்ன சொல்றார், உத்தமர்களின் நாளலியம் 20வது வசனம் சொல்லுகிறது: துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல் புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். பாருங்கள், துன்மார்க்க நாளுடைய நிறைவே சொல்லுவாங்க, துன்மார்க்கன் அவன் வாழ்ந்து செழித்திருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. அவனுடைய வாழ்க்கை ஹல்லேலூயா, அவனுடைய வாழ்க்கையின் உள்ளே போய் பார்த்தால் தான் தெரியும். ஒரு தேவனுக்கு பயந்து தேவனுக்கு ஹல்லேலூயா தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற சமாதானமும் ஒரு சந்தோஷமும் ஆசீர்வாதமும் அவன் சந்ததிகளினுடைய ஹல்லேலூயா அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கும் போது அது நிலைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உத்தமர்கள்
நேராய் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். ஆனால் துன்மார்க்கருக்கு அந்த துன்மார்க்கன் பனையை போல ஹல்லேலூயா அவன் செழித்து விழுந்தாலும் ஒரே நாளில் சடிதியாய் விழுவான். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு எத்தனை பாடுகள் வரும், ஆனாலும் வேதம் சொல்லுகிற அவனை தாங்கி வழி நடத்துவார். அவனால் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். சங்கீதம் 37வது அதிகாரம் 25வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, நான் இளைஞனாய் இருந்தேன். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், தன் வாழ்க்கையை அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஹல்லேலூயா அனுபவித்த ஒரு தாவீது தான் இந்த எடுத்து சொல்லுகிறான். 25வது வசனத்தில், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லி இந்த இடத்தில் அவன் எழுதுகிறான். பாருங்கள், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானான், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் ஹல்லேலூயா நான் காணவில்லை என்று சொல்லி இந்த இடத்தில் நமக்கு ஆண்டவர் பேசுகிறார். அதனால் தான் ஆண்டவர் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு பாருங்க ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் ஹல்லேலூயா பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்கள், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். உத்தமமாய் நடக்கிறவனுக்கு துன்மார்க்கனுக்கும் ஹல்லேலூயா வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். பாருங்கள், ஹல்லேலூயா உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகள் ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்ல பாக்கியவான் பாக்கியவாட்டி, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடந்த நம்முடைய ஹல்லேலூயா வேதாகமத்தில் பார்க்கும்போது நாம் பாருங்கள், ஆபத்து காலத்தில் நாம் படித்தது போல ஆபத்து காலத்தில் ஹல்லேலூயா வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். பாருங்கள், தேவன் ஹல்லேலூயா நோவாவை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவனுடைய வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்ந்த காலத்தில் உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான். பாருங்கள், ஆண்டவர் இந்த தேசத்தை படைத்து ஹல்லேலூயா ஆண்டவரை மனிதனுடைய கையில் கொடுத்து ஆளுவதற்கு கொடுத்த போது பாருங்கள், நாட்கள் போக போக தேவனை விட்டு ஹல்லேலூயா பின்வாங்கி ஹல்லேலூயா தேவனுக்கு பாவங்களினால் சங்கடப்படுத்தி துன்மார்க்கத்தினால் சங்கடப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி ஆண்டவரால் சொன்னார், நான் இந்த மனிதனை படைத்ததற்கு ஹல்லேலூயா மனஸ்தாபப்படுகிறேன் என்று வருத்தப்பட்டார். அவர் ஒரு சமயத்தில் என்ன சொல்கிறார், நான் இந்த படைத்த மனிதனை அழித்து போவேன், வேதனையின் பெருக்கினால் மனிதனை ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தை ஹல்லேலூயா நீதி நியாயமாய் உத்தமமாய் நடப்பதற்கு தான் கொடுத்தார். நீதியோடு ஹல்லேலூயா நியாயத்தோடு நடந்த ஆசீர்வாதங்களை ஹல்லேலூயா கண்டுகொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் மனிதன் தேவனை மறந்து வஞ்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா பாவத்துக்கு அடிமையாகி ஹல்லேலூயா அப்படியாக வாழ்ந்த காலத்தில் தேவன் இந்த உலகத்தை அழிக்க நினைத்தார், தான் படைத்த மனிதனை. அப்போதுதான் உத்தமனும் சன்மார்க்கனுமான நோவாவை தேடி வந்தார். பாருங்கள், அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்ந்த காலத்தில் உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருந்தான். நான் இந்த காலத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகம் கடைசி நாட்களில் பாவம் ஹல்லேலூயா நிறைந்த வாழ்க்கை, நான் பாவம் நிறைந்து எங்கும் காணப்படுகிறேன் இந்த ஹல்லேலூயா பிரபஞ்சத்தில் நான் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பேற்பட்ட காலகட்டத்தை போலத்தான் நோவா வாழ்ந்த காலத்தில் பாருங்கள் ஹல்லேலூயா தேவனுடைய சத்தியத்தை ஹல்லேலூயா தெரிந்தவர்கள் ஹல்லேலூயா உண்டு. தேவனுடைய சத்தியத்தின்படி ஹல்லேலூயா அந்த நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் உண்டு. அதில் ஒருவன் தான் நோவா. ஹல்லேலூயா பாருங்கள், அந்த நாட்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல எல்லா ஜனங்களும், ஆனால் நோவா மட்டும் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான் என்று இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேசத்தை அழிக்க நினைத்த போது ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த நோவாவினிடத்தில் ஆண்டவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா அதைத்தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நாம்
பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தவும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்கிறார். ஆனால் நோவாவுக்கோ, 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்கள், தான் படைத்த மனிதனை உருவாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏனென்றால் மனுஷன் உத்தமத்தை விட்டு, தேவனுடைய நியாதி கட்டளைகளை விட்டு தேவனை துக்கப்படுத்தின காரியங்கள் பாருங்கள். அத்தனை பாவத்தின் மிகுதியினால் என்ன நினைத்தார் ஆண்டவர்? இந்த மனுஷனை, இந்த உலகத்தை நான் அழித்து போடுவேன் என்று சொல்லி அந்த தருணத்திலும் உத்தமமாய் நடந்த நோவாவை தப்புவிக்க ஆண்டவர் இறங்கி வருகிறார். இப்பொழுது பாருங்கள், அதில் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, பூமியானது தேவனுக்கு முன்பதாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 12வது வசனம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 13வது வசனம், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரும் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். 14, நீ குப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியை தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி என்ன சொல்லுகிறார்? மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழைத்து போடுவேன் என்று சொல்லேன். அப்பொழுது ஆண்டவன் நோவாவை பார்த்து சொல்லுகிறான், ஆனால் நோவாவே, நீ ஒரு கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்பும் கீழ்பூசு. ஆண்டவர் என்ன சொன்னான் என்றால், நான் இந்த உலகத்தில் ஜலப்பிரளயத்தை உண்டாக்குவேன், ஆனால் அதற்கு தப்புவிக்க நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு. அதன் பின்பகுதியை படிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அது எப்படி உண்டாக்கப்பட வேண்டும், அதை என்னெல்லாம் செய்ய வேண்டும், மிகப்பெரிய ஒரு வேலை. ஆனால் நோவா, தேவன் எப்படி ஆண்டவர் என்ன சொன்னாரோ, எத்தனை முழ நீளம், எத்தனை அகலம், எல்லாவற்றையும் தேவன் கொடுத்ததுபடியாக வேதம் சொல்லுகிறது, அவன் செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் செய்து முடித்து தேவன் கொடுத்த அந்த பேழையை உண்டு பண்ணின பின்பும் அந்த பேழைக்குள் என்னெல்லாம் மிருகங்கள், பறவைகள், ஜந்துகள் என்னெல்லாம் அதில் ஜோடு ஜோடாக கொண்டு போகப்பட வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நோவாவோடு பகிர்ந்து கொண்டார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நோவா அதற்கு மறுக்கவில்லை. நோவா அந்த பெரிய ஒரு வேலையை தேவன் சொன்னதுபடி அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளையின்படி ஒருவேளை நோவா அந்த இடத்தில் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த அந்த பெரிய வேலையை ஒரு நம்புவதற்கு காரணம் இல்லாமல் தான் இருக்கும். அந்த நாட்களில் அந்த பார்க்கும்போது மழையே அந்த காலத்தில் இல்லை, அந்த இடத்தில் எப்படி ஜலப்பிரளயம் வரும் என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் நோவா தேவன் சொன்ன கட்டளையின்படி அப்படியாக செய்து முடித்தான். தேவன் செய்து முடித்த உடனே ஆண்டவர் நோவாவிடத்தில் கடந்து வருகிறார். ஏனால் ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை, மனுக்குலத்தை நான் ஜலத்தினால் அழித்து போடுகிறேன் என்று சொல்லி அதை தப்புவிக்கத்தான் நோவாவுக்கு அந்த கண்களில் கிருபை கிடைத்தனால் நோவாவிடத்தில் ஆண்டவர் கடந்து வருகிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள், அவர் மறப்பதற்கு மனுஷன் இல்லை. ஒரு இடத்தில் ஆண்டவர் அவருடைய இமைகளை நம்மை சோதித்தருகிறது. சங்கீதம் 11ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு சொல்லப்படுகிறது, அவருடைய இமைகள் நம்மை சோதித்தருகிறது. பாருங்கள், ஹல்லேலூயா, அப்பேற்பட்ட ஒரு தேவன். ஹல்லேலூயா, அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறார். உள்ளம் திரியங்களை ஆராய்ந்தறிகிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, பாருங்கள், மனுஷனை அவருடைய இமைகள்
கண்கள் சோதித்தறியும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. அந்த நாட்கள் நாம் வாழ்கிற இந்த காலத்தை போலதான் நோவா. ஹல்லேலூயா. எங்கும் புசிப்பும் குடிப்பும் ஹல்லேலூயா, எங்கும் ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமில்லாத ஹல்லேலூயா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நோவா மட்டும் கர்த்தருக்கு பிரியமாய் உத்தமனாய் நடந்தான். ஆண்டவன் அந்த தேசத்தை அழிக்க நினைத்த போது ஆண்டவன் நோவாவிடத்து இறங்கி வந்து நோவாவை தப்புவிக்க கடந்து வருகிறார். இதுதான் உத்தமர்களுக்கு கிடைக்கிற பாக்கியம். பாருங்கள், நோவாவுக்கு மட்டுமில்ல, அவன் சுதந்திரம், அவனுடைய குடும்பத்தார், அவன் சந்ததிக்கு. அது பாருங்கள், நோவா மட்டும் சொல்லலை. நாம் படித்த வசனத்தில் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லி பாருங்கள். நோவாவைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அது உத்தமனாய் ஹல்லேலூயா தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். அவனுடைய சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை ஹல்லேலூயா சுதந்திரிக்க ஆண்டவர் இடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் ஹல்லேலூயா உங்களுடைய ஹல்லேலூயா பெற்றோர்கள், உங்களுடைய ஹல்லேலூயா சந்ததியா செய்த உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் நடந்த அந்த வாழ்க்கை, அதனுடைய சுதந்திரத்தின் பலனைத்தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய சுதந்திரத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கடந்து போக வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு அது ஹல்லேலூயா தேவன் பார்த்து நம்மை பார்த்து சீர்கெட்ட வாழ்க்கை என்று சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா ஒரு சீர்கெட்ட வாழ்க்கை என்று சொல்லி மனசாபப்படக்கூடாது. அதனால் தான் நம்மோடு கூட இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிகளுக்கு கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் ஹல்லேலூயா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அநீதியாக இருந்தால், தேவனுக்கு பிரியமில்லாமல் ஹல்லேலூயா வழிகளில் இருந்தால், ஹல்லேலூயா இன்றைக்கு நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சில வேளை நாம் நினைக்கலாம், நான் உத்தமமாய் நடக்கவில்லை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு ஆசீர்வாதத்தை கண்டுகொண்டுதானே இருக்கிறேன் என்று. அது நீங்கள் அல்ல, உங்களுடைய பெற்றோர்கள் ஹல்லேலூயா, உங்களுடைய தலைமை, உங்களுடைய ஹல்லேலூயா குடும்பத்தார் தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாய் நடந்தது நிமித்தம் அதனுடைய கிருபை ஹல்லேலூயா தேவன் ஹல்லேலூயா அவனுடைய தலைமுறையாக கடந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய பாக்கியத்தின் ஒரு பகுதியாகத்தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஹல்லேலூயா நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அடுத்த தலைமுறைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சந்ததிகள் தப்புவிக்கப்படுவதற்கு, என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது காரணமாய் மாற வேண்டும். ஒருவேளை எந்த இடத்திலே சீர்படுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் நாம் சீர்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு நோவா ஹல்லேலூயா ஒரு உலகம் ஹல்லேலூயா மனு குலமே இந்த உலகத்தை விட்டு அழிக்க தேவன் நினைத்த போது உத்தமமாய் நடந்த நோவாவை கடந்து வந்து தேவன் தப்புவிக்க வழிகளை கொடுத்து ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி அதன் மூலம் அவனால் இந்த பேழைக்குள் ஜலப்பிரளயம் வரும்போது அவன் நோவாவை மட்டுமல்ல, அவன் மனைவி, குமாரன், அவருடைய ஹல்லேலூயா அவனுடைய ஹல்லேலூயா எல்லாம் அவருடைய மனைவிகள் எல்லாவற்றையும் தப்புவிக்க ஆண்டவர் ஹல்லேலூயா கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஹல்லேலூயா 7 தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த உலகம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட என்மையில் இருந்தாலும் நாம் ஹல்லேலூயா தேவனுக்கு உறுதியாய் உண்மையாய் இருக்க வேண்டியதை இது நமக்கு உணர்த்துகிறது. எப்படி நமக்கு பிரியமாய் தேவனோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா உத்தமாய் நடக்கிறவர்கள் ஹல்லேலூயா நாம் முதலில் படித்தது போல ஆண்டவர் ஹல்லேலூயா அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களின் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் ஹல்லேலூயா தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவேன். ஹல்லேலூயா. நாம் பார்த்தது போல ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரைகிறதையும் ஹல்லேலூயா நான் காணவில்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹalleluya. நம்முடைய ஆளுல் நாம் மட்டுமல்ல, ஹalleluya, நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் ஹalleluya, நீதிமானாய் உத்தமமாய் நடப்பது ஹalleluya, அது மிக அவசியம். தேவனுக்கு பிரியமாய் ஹalleluya, ஹalleluya, இந்த உலகத்தில் நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாமல், ஹalleluya, பாவத்துக்கு அடிமையாக போகாமல், ஹalleluya, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அவசியமானது. ஹalleluya, நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தை சுதந்தரிப்பதற்கு நம்முடைய ஹalleluya உத்தமத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய நீதியை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்களின் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். ஹalleluya, இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, நம்முடைய சுதந்திரம் உத்தமமாய் நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம், சமாதானம், ஆசீர்வாதம், அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஹalleluya, என்றைக்கு நாம் உத்தமத்தில் தேவனுக்கு ஹalleluya வழிகள் என்று விலகி போகும்போது ஹalleluya அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு கடந்து போகும். ஹalleluya, அந்த நன்மைகள் நம்மை ஹalleluya நன்மைகள் நம்மை விட்டு கடந்து போகும். ஹalleluya, அதனால் மிக கவனமாக, மிகவும் ஹalleluya தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகள் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹalleluya, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆதலால் அவரின் வலது பரிசத்தில் இருக்கிறார், ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை, ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாருங்கள், எப்பேற்பட்ட ஹalleluya போராட்டங்கள் இந்த உலகத்தில் வந்தாலும், நம்மை பயப்படுத்துகிற காலங்கள் வந்தாலும் ஹalleluya கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஹalleluya பிள்ளைகளே, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதிருப்பீங்க, பஞ்ச காலத்தில் நீங்க திருப்தி அடைவீங்க. ஹalleluya, அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் ஹalleluya எவ்வளவு கவனமாய் தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய ஓட்டத்தை தொடரணும். ஹalleluya, பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாது. ஹalleluya, தேவனோடு கூட இருந்த ஒரு மனுஷன் யூதாஸ், தேவனோடு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத அடையாளங்களை கண்டு தேவனோடு சஞ்சரித்த ஒரு யூதாஸை போல அவன் கடைசியில் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. பாருங்கள், எத்தனை மேன்மையை அவன் கண்டிருக்க வேணும், எத்தனை ஆசீர்வாதங்களை யூதாஸ் காரியத் ஹalleluya அவனுக்கு ஆண்டவர் வைத்திருந்திருப்பார். ஆனால் ஹalleluya பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு வெள்ளி காசுக்காக தேவனை காட்டிக் கொடுத்து ஹalleluya அந்த இடத்தில் தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை இழந்து வேதம் சொல்லுகிறது, அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி அவன் பெற்ற 30 வெள்ளி காசை அவன் அனுபவிக்க முடியவில்லை. அந்த வெள்ளி காசை கொண்டு ஹalleluya அப்படியே ஹalleluya வீசிவிட்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லுகிறான். பாருங்கள், அதனால் ஹalleluya உத்தமமாய் தேவனுடைய வழிகளில் நடக்கிறது எவ்வளவு பாக்கியம். பாருங்கள், அதில் எவ்வளவு ஹalleluya அவசியம். ஹalleluya, அதனால் ஹalleluya எந்த நேரத்திலும் தேவனோடு ஹalleluya நான் எதை இழந்தாலும் என் இயேசுவை இழக்க மாட்டேன் என்று சொல்லி, என் தேவனை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி அவருக்கு பின்தொடர ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு அழைக்கிறார். ஹalleluya, தேவனுக்கு பிரியமாயிருந்து தேவனுடைய கட்டளைகள் நடக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். ஹalleluya, பாருங்கள், அதே போல எலிசாவோடு தேவ மனுஷன், எலிசாவோடு தேவ மனுஷனாக எலிசாவோடு இருந்த கேயாசி பாருங்கள், அந்த எலிசா செய்கிற அற்புத அடையாளங்களை எல்லாம் பார்த்து அவனோடு இருந்த ஒரு கேயாசி கடைசியில் அவன் என்ன காசுக்கு ஆசைப்பட்டு நாகமான் என்கிற ஒரு மனுஷன் எலிசாவின் இடத்தில் வந்து யோர்தான் நதியில் 7 தடவை மூழ்கி நீர் சுகம் பெற்று செல் என்று சொல்லி அந்த இடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று போகும்போது கடைசியில் திரும்பி வந்து என்ன சொல்லலாம், காணிக்கைகளையும் அநேக வெகுமதிகளையும் கொண்டு வந்து எலிசாவின் இடத்தில் கொண்டு வந்து நிற்கிறான். எலிசாவோ சொல்லுகிறான், நான் இதில் ஒன்று நான் பெற்றுக் கொள்வதில்லை என்று சொல்லி அவனை திருப்பி விடுகிறான். இதை பார்த்து கொண்டிருந்த கேயாசி பாருங்கள், தேவனுடைய அற்புத அடையாளங்களை கண்டு அவனோடு இருந்த கேயாசி என்ன சொல்லுகிறான், என்னன்னா நான் இவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று
என்று சொல்லி பணத்துக்கு ஆசைப்பட்டு எலிசா என்கிற தேவ மனுஷனுக்கு தெரியாமல் அந்த அவனுக்கு பின் சென்று வெள்ளி காசு அவனுடைய பொற்காசுகளை வெகுமதிகளை கேட்டு வாங்குகிறான் பாருங்கள். உடனே இதை அறிந்த எலிசா என்கிற தேவ மனிதன், அவன் தேவனோடு இருக்கிற மனுஷன், இதை ஆவியிலே உணர்ந்து கேயாசியோடு கேட்கிறேன், எங்கே போய் வருகிறாய் என்று சொல்லேன். இல்லை, நான் இங்கேதான் இருந்தேன் என்று சொல்லி போய் சொல்லுகிறான் பாருங்கள். அந்த இடத்தில் பாருங்கள், நீ அந்த இடத்தில் ஓடும் போதே என்னுடைய இருதயம் அந்த இடத்தில் வந்தது. நீ என்ன செய்தாய் என்பதை எனக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போதும் அதை வெகுமதிகளை பெற்றுக் கொள்வதற்குள்ள நேரம் என்று சொல்லேன். நீ இந்த காரியத்தை பாவத்தை செய்ததன் நிமித்தம், நீ தெரியாமல் இந்த பணத்தை பெற்றதன் நிமித்தம் அவன் சுமந்து வந்த அல்லேலூயா அதே குஷ்டரோகத்தை உன்னை பிடிக்க கடுவது என்று சொல்லேன். அதே அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்து அவன் பாருங்கள், அதே குஷ்டரோகத்தை அதே அல்லேலூயா எத்தனை அல்லேலூயா அதை சம்பாதித்தான் பாருங்கள். எவ்வளவு மேன்மையாக தேவ மனுஷனோடு இருந்து தேவனுடைய அற்புதங்களை கண்டு எலிசா தேவனை கொண்டு செய்கிற அற்புதங்களை கண்ட அதே கேயாசி கடைசியில் வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து பாருங்கள், கொடிய அந்த அல்லேலூயா அந்த நோயை சுமந்து கொள்வதற்கு அவன் சபிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டான். இதை போலத்தான் அல்லேலூயா இதனால் தான் ஆண்டவர் முக்கியம். எவ்வளவு பாக்கியம் பாருங்க, தேவனோடு நடக்கிற அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது என்ன பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதம். அதனால் தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறார் அல்லேலூயா அவருடைய கண்கள் ஒரு மனுஷன் அல்லேலூயா பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவருடைய சுத்தத்தின்படி செய்கிறவர்களை அவருடைய ஆசீர்வதிக்க அவருடைய கண்கள் அல்லேலூயா நோக்கமாய் இருக்கிறது பாருங்கள். அதனால் தான் இந்த நாட்கள் எந்த நேரத்தில் நாம் ஜாக்கிரதையாக தேவனுக்காக அல்லேலூயா நாம் வஞ்சிக்கப்படாமல் உத்தமமாய் நடக்க பிரயாசப்பட்டு தேவனோடு சஞ்சரிக்கிறவளாய் இருக்கணும் பாருங்க. உலகம் எப்படிப்பட்டதா இருக்கலாம், உலகம் எப்படிப்பட்ட அல்லேலூயா சோதம் குமாரா நாட்களை போல அல்லேலூயா கடந்து சென்று கொண்டிருக்கலாம். எங்கும் பாவம் நிறைந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அல்லேலூயா இதையெல்லாம் ஆசீர்வாதங்களை அல்லேலூயா தேவன் தேடி வந்து அற்புத அடையாளங்களை ஆசீர்வாதங்களை மிகப்பெரிய ஜாதியாக்கி மகிழ்ந்தவர்களும் தேவனுக்காக இப்பேற்பட்ட அல்லேலூயா துன்மார்க்க கிரியைகள் நடந்த நாட்கள் தேவனுக்காக உறுதியாய் நின்றவர்கள் பாருங்கள். அவர்களைத்தான் ஆண்டவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. இந்த உலகத்தில் எடுத்து நிறுத்தி அல்லேலூயா ராஜாக்கள் உன்னிடத்தில் கடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் எப்படி ஏற்பட்டவர்களாய் இருந்தாலும் தேவனுடைய சுத்தத்தின்படி தேவனுடைய காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ராஜாக்கள் நம்மிடத்தில் கடந்து வருவார்கள். அல்லேலூயா உலகம் காணும், நீ அல்லேலூயா தேவன் உன்னை பயன்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பதை உலகம் காணும். அல்லேலூயா அதனால் தான் வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா ஊழியம் செய்யறதுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் அல்லேலூயா நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் அவருடைய பார்வைக்கு எவ்வளவு அழகா இருக்கிறது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவ்வளவாக தேவனுடைய சுத்தத்தின்படியாக உத்தமமாய் நடந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்லேலூயா அது மேன்மையான வாழ்க்கை அல்லேலூயா அவருடைய கண்கள் இமைகள் சோதித்தறியும் அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் நாம் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்லேலூயா. நமக்கு மட்டுமல்ல, அந்த சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைக்கும். நம்முடைய சந்ததிகளுக்கு அது கடந்து போகும் அல்லேலூயா. அவர்களையும் வாழ வைக்கும் அல்லேலூயா அல்லேலூயா. இதனால் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறட்டும் அல்லேலூயா.